வணக்கம், நான் உங்கள் விஸ்வா அருண் ராஜா பேசுகிறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப நாளாக சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட், பேக், சைட், அப், டவுன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம எவ்ரிடே யூஸ்க்கு ஃபிட்னஸ்க்காகவும் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதை ஒரு அட்டாக்காகவும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதான். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது அட்டாக்குன்னு நம்ம சொல்கிறதுனால ரொம்ப லீதல் அட்டாக்காக இல்லாமல் உங்களோட அந்த நிமிஷ பாதுகாப்புக்கு அந்த டஃப் சுச்சுவேஷன்லேருந்து ரொம்ப சாமர்த்தியமாக ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணி அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கும் போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை வந்து அவாய்ட் பண்ணி இவேட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி எப்படி மூவ் அவுட் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராக்டிஸை ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்தோட லைனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து ஒரு டேர்னிங் மூமெண்ட், ஒரு சர்க்குலர் மூமெண்ட், ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டாக நம்ம எப்படி நம்ம வெயிஸ்ட் அண்ட் ஹேண்ட் மூவ் பண்ணி டேர்ன் பண்ணி பாடியை பேலன்ஸாக வச்சுருக்கோன்றது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே மூமெண்ட் தான், அதே பேக் டெக்னிக் தான். அது அதில் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன், எப்படி டிஸ்டன்ஸ் மறுபடியும் கிரியேட் பண்ணிக்கிறது, ஆனால் பேக்லேருந்து வர அட்டாக்கர் பொட்டென்ஷியல் த்ரெட். ஓகே, அதை நம்ம சுபா கூட இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் மூவ். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸ் ஒரு சர்க்குலர் மூமெண்ட் இப்படி ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் திரும்பி பண்ணுற மாதிரி. இப்போது என்கிட்ட வாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு க்ரௌடட் பிளேஸில் இருக்கீங்க, பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை வாக்கிங்காக இருக்கட்டும். எல்லா இடத்துலையுமே இந்த டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறதுலாம் சர்டன் சுச்சுவேஷன்ஸ் தான். அதை வந்து நீங்கள் இதே சுச்சுவேஷனுக்கு இதுதான் நான் பண்ண போகிறேன்றது கால்குலேட் பண்ணி பண்ண முடியாது. இந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்க டைம். உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எந்த டெக்னிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பர்சன் க்ளோஸாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் இப்போ இருக்க டெக்னிக் வந்து க்ளோஸாக வந்துட்டாங்க. நீங்கள் என் பின்னால் இருங்க, என்ன பாருங்க. ஓகே, இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் அந்த பர்சன் வந்து ஜஸ்ட் ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுக்காம கம்மிங் அண்ட் டச்சிங் அண்ட் இன்னும் கிட்ட வாங்க. ஸோ இந்த டெக்னிக்கில் நான் இப்படி திரும்பி அவங்க போவாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற டெக்னிக் என்னென்னா, இங்கேருந்து டிஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு முன்னால் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நான் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் வச்சு டேர்ன் பண்ணி அந்த பர்சனை பார்க்கணும். ஓகே, டேர்ன் பண்ணி அந்த பர்சனை நான் பார்க்குறேன். பார்த்துட்டு பின்னால் இருக்க லெக், அதாவது அவங்களுக்கு க்ளோஸாக இருக்க லெக்கை நான் இப்படி சென்டர் லைனில் தூக்குறேன். ஸோ பாடி இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நான் இப்படி தூக்க போகிறேன். ஸோ இன்கேஸ் அந்த பர்சன் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டா அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை இல்லையா, அதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது பின்னாலேருந்து வரதுனால அவங்கள எப்போவுமே இப்படி திரும்பி நம்ம பார்க்கும்போது இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட், லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் அண்ட் நெக் மூவ்மெண்ட் பார்த்துட்டு தென் பின்னால் இருக்க லெக், ரெண்டு லெக் இப்படி இருக்கு, ஒரு லெக் ஃபார்வர்டில் கொண்டு போய் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பின்னால் இருக்க லெக்கை தான் இப்படி நம்ம கொண்டு போகிறோம். அதுக்கு அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னால் போயிடுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஸ்பேஸ் இருந்ததுன்னா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நிறைய தடவை பாருங்கள். இப்படி க்ளோஸாக இருக்கும், ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க அந்த பர்சன். ஃபஸ்ட்டு இவங்க டேர்ன் பண்ணும்போது இவங்க டேர்ன் பண்ணி ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணோன்னா ஒரு லெக் ஃபார்வர்டில் வச்சு நீங்கள் நான் சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். மூவ் ஃபார்வர்ட். எஸ், ஆனால் அதை ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு வாங்க. ஓகே, இப்படி இருக்கு. இந்த லெக்கை திரும்புங்க, என்ன பாருங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் திரும்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கீங்க. இப்படி ஒரு லெக் ஃபார்வர்டில் வச்சு டேர்ன் பண்ணி பேக்கில் இருக்க லெக் இப்படி ஸ்விங் பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக திரும்பாமல், லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது ஃபுல்லாக திரும்புகிற மாதிரி, இப்போ திரும்பாமல் ஜஸ்ட் அந்த லெக் மட்டும் ஸ்விங் பண்ணும்போது, ஏன்னா உங்கள் பாடி பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் திரும்பி அந்த லெக் இப்படி கொண்டு போகிறீங்க, அப்போ பாடி மூவ் ஆகுது. இப்படி ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு கோ கோ. Yes, that's all. Again, come back. இவ்வளோ க்ளோஸில் இருக்கணும். நான் தொட்ட உடனே நீங்கள் அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும். ஏன் இந்த தொட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அந்த டச், அந்த ரிஃப்ளெக்ஸ்க்காக. ஸோ உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஜஸ்ட் யாரான இப்படி பேக்லேருந்து டேப் பண்ண சொல்லுங்கள். அந்த டேப் பண்ணும்போது அந்த டைரெக்ஷனில் இப்படி திரும்பும் போது இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்டோட திரும்பணும். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, நான் இவ்வளோ க்ளோஸாக இருந்து டச் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் எடுத்து வச்சுங்க. அண்ட் எஸ்,
ஸோ இப்போ அவங்க கிக் பண்ணதே என்னோட நீல அடிச்சது, அது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். அந்த நீல அடிக்கலாம் இல்லை சென்ட்ரல் லைனில் அடிக்கலாம், இது மாதிரி எங்கே வேணால் வரும். ஆனால் நீங்கள் யோசிச்சுக்க வேண்டியது உங்களோட பாடி பேலன்ஸ். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னும் நெக்ஸ்ட் வேரியேஷனோட டெக்னிக்கோட நாளைய கிளாஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.